நவராத்திரியில் 9வது நாள் வாசனை பொடிகள், ஜவ்வாது, கஸ்தூரி, அப்புறம் அந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இதால் கோலம் போடணும். ஏன்னாக்க அறிவு மணக்கும், எல்லா இடத்துக்கும் போகும். நீங்கள் இங்கே ஒரு அறிவாளி இருந்தீங்கன்னா உங்கள் அறிவை பல இடத்துக்கு நீங்கள் செயல்படுத்த முடியும். ஸோ அதனால் அன்னைக்கு அறிவுக்கு உரியதான இந்த வாசனை நறுமண பொடிகளால் கோலம் போடணும். அதுக்கடுத்து இன்னைக்கு உரிய பூ தாமரை பூ, மறிக்கொழுந்து. வெள்ளை தாமரையில் தான் சரஸ்வதி இருப்பாங்க. ஸோ சரஸ்வதிக்குரியது வெள்ளை தாமரை பூ. மறிக்கொழுந்து சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, பணப்பெட்டியில் மறிக்கொழுந்து வச்சுட்டா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஞானத்தினால் செல்வம் சேரும் அப்படின்ற விளக்குறது தான் அன்னைய பூவாக இருக்கக்கூடியது. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தாமரை பூவும் மறிக்கொழுந்தும் முக்கியமாக இருக்குது. இன்றைக்குரிய நைவேத்தியம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன நைவேத்தியமே இல்லை. நீங்கள் அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி மாதிரி தான் பொரி வைப்பாங்க, கடலை வைப்பாங்க, சுண்டல் வைப்பாங்க. எங்கேயாவது ஆயுத பூஜைக்கு அந்த சரஸ்வதி பூஜைக்கு பொரிக்கடலை இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? எளிமையாக நீங்கள் எதெல்லாம் நிவேதனம் வைக்கிறீங்களோ அன்றைக்கி வைக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கருப்பு சுண்டல் கொடுப்பீங்க. ஏன் கருப்பு சுண்டல் கொடுக்குறோம்? வெள்ளை சுண்டல் கொடுத்தாங்க, நிறைய இடத்துல வெள்ளை சுண்டல் கூட கொடுக்குறாங்க. நம்முடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு? ஆரோக்கியத்தையும் காப்பாற்றணும். ஸோ ஃபைபர், புரோட்டீன் எல்லாம் கருப்பில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கருப்பு சுண்டல் தான் காலகாலமாக இருந்துட்டு வருது. கருப்பு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, கருப்பு சுண்டல் கொடுத்தா ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். இதனால் அன்றைக்கி கருப்பு சுண்டலும் கொடுக்கலாம். மற்றபடி என்ன நிவேதனம் வேணாலும், என்ன இனிப்பு பலகாரம் வேணாலும் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வெற்றி கிடைக்க போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டாடலாம், எல்லா நிவேதனமும் பண்ணலாம்.